வணக்கம் வணக்கம். நம்ம ஜாதக கட்டத்துக்கும் இயற்கைக்கும் சம்பந்தம் இருக்குது. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு பாருங்கள். இந்த சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி சிறப்பு, மார்கழியில் வைகுண்ட ஏகாதசி சிறப்பு, ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி பண்டிகை சிறப்பு. அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பான நம்ம கலாச்சாரத்தில் தான் உண்டு. அதாவது நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சரியான டைம் நீங்கள் பார்த்து குறிச்சிருக்க வேண்டும். நாட்கள், தேதி, ஒரு நாளிகை மாறினாலும் அடுத்தவங்க சொல்கிறது மாறிடும். நல்ல ஜோசியக்காரர் யாரோ அவங்கள பார்த்து நீங்கள் ஜோசியக்காரரை பார்த்து நல்லா சொல்கிறாங்களா அப்படின்னு குறிப்பிட்டு போய் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் ஜோசியம் பார்க்கணும். நினச்சவங்ககிட்டலாம் கொடுத்து அவங்க தப்பாக சொன்னால் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் கல்யாணமே நடக்கலை அப்படின்னா நீங்கள் ஈஸ்வரன் பார்வதி பரமேஸ்வரன் கோயிலுக்கு தான் போகணும். திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை. அந்த மாங்கல்யத்துக்கு அதிபதி யாருன்னா பார்வதி பரமேஸ்வரன் தான். அதனால் அங்கே போய் திங்கட்கிழமை நாட்களில் சுவாமிக்கு 2 இளநி வாரம் 12 வாரம் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து சுவாமியை மனதார வேண்டுதல் நினச்சா கண்டிப்பாக நிறைவேற்றுவார். முழு பக்தியோடு போங்க, நம்பிக்கையோடு போங்க. நம்பிக்கை தான் பகவானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்த்துக்கள்.